ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவும், அந்த மாபெரும் தலைவர் தொடங்கிய குடியரசு ஏட்டின் நூற்றாண்டு விழாவும் இணைந்து நடத்தப்படக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். உலகின் பல பகுதிகளில் மனித வாழ்வை மேம்படுத்த பல்வேறு வகைப்பட்ட சிந்தனைகள் மலர்ந்துள்ளன. அந்த சிந்தனைகளுக்கு உரியவர்களும் மிக பலராக இருந்துள்ளனர். சிந்தனைகளானவை கொள்கை வடிவம் பெற்று மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நிலையில்தான் அது மனித வாழ்வுக்கு உகந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனைகளை இந்த மண்ணில் நம் மக்களிடையே இடைவிடாது பிரச்சாரம் செய்து நம்மை எல்லாம் ஆளாக்கிய, இந்த இனத்தை ஆளாக்கிய தலைவர் தந்தை பெரியார் ஆவார். மற்ற தலைவர்களிடமிருந்து அவர் எப்படி வேறுபட்டார் என்றால், பொதுவாக ஒன்றை சொல்லுவார்கள், திறமையானவர் அப்படின்னு சொல்லும்போது பிரில்லியன்ட்னு சொல்லுவாங்க. பிரில்லியன்ட் சொல்லும்போது படிப்பு ரீதியாகத்தே அந்த பிரில்லியன்ட்ன்ற வார்த்தை நம்ம இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா படித்து பட்டம் பெற்று பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது மாதிரி கேள்விப்படும். ஆனால் தொடக்க கல்வியை கூட முடிக்காத தந்தை பெரியார் அவர்களும் பிரில்லியன்ட் தான். எந்த வகையில் பிரில்லியன்ட்? டயலெக்டிக்கலி பிரில்லியன்ட். மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் எவ்வளவு பட்டம் வாங்கியிருந்தாலும் மக்களுக்கு புரியாத வகையில் பேசக்கூடிய கருத்தாளர்கள் தான் நிறைய தான் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில் மக்களுக்கு புரிகின்ற வகையில், எளிய வகையில், மக்களுக்கு தெரிந்த அதே தத்துவத்தை, சுயமரியாதை, பகுத்தறிவு இரண்டையும் தெரிந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த வகையில் தான் தந்தை பெரியார் மற்ற தலைவர்களிடமிருந்து தனித்து நிற்கிறார், வேறுபட்டு நிற்கிறார், மாறுபட்டு நிற்கிறார். பெரியார் அவர்கள் தத்துவத்தை தன்னளவில் வளர்த்து கொண்டு அதை பரப்பிடுவதற்கு அமைப்பு கிடைக்காதா என்ற சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. காங்கிரஸில் சேர்ந்து அவர் தத்துவத்தை வளர்த்தக்குள்ள மனிதர் அனைவரும் சமம், அதற்கு முன்பாகவே, தியரியை சொல்வதற்கு முன்பாகவே பிராக்டிஸ், நடைமுறைக்கு முன்னமே வந்துவிட்டார், பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பாகவே வந்துவிட்டார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் தான் நினைத்தது காங்கிரஸ் இயக்கத்தில் நடக்காது என்ற நிலையில்தான் அந்த காங்கிரஸை விட்டு வெளியேறி இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். பொதுவாக சுயமரியாதை அமைப்பு என்று இருக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்டிவ் லீக். சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். அமைப்புக்கு தொடக்க நாள் உண்டு, ஆனால் இயக்கத்திற்கு தொடக்க நாள் என்றால் அந்த தந்தை பெரியார்களுடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை என்று தொடங்கியதோ அதுதான் தொடக்கம், அதுதான் இயக்கம். இருந்தாலும் அப்படி ஒரு தத்துவத்தை நமக்கெல்லாம் சொல்லித்தந்து இந்த இனத்தை வழிநடத்திய தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய அந்த குடியரசு ஏடு 1925 மே 2ஆம் நாள் காங்கிரஸில் தான் இருக்கிறார், காங்கிரஸை விட்டு வெளியேறவில்லை. அந்த நாள் தான் தொடக்கமான நாளாக நாம் வைத்து கொள்ள முடியும் என்று இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில் நம்மை வழிநடத்துகின்ற தலைவர், தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிவுறுத்தி இந்த நூற்றாண்டு விழா, சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா, குடியரசு ஏட்டின் நூற்றாண்டு விழா இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இயல்பாக, இன்றைக்கு இருக்க மக்கள் எல்லாம் இயல்பாக நினைக்கக்கூடிய பல்வேறு சீர்திருத்தங்கள் எல்லாம் அன்று தீர்மானமாக வடிக்கப்பட்டது சுயமரியாதை மாநாட்டு ஏடுகளிலே. பெண்களுக்கு தகப்பன் சொத்தில் உரிமை, பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பிலும் கூட பள்ளிக்கூடத்தில் சின்ன வகுப்பு, தொடக்க நிலையில் இருக்க வகுப்புகளுக்கு பெண்கள் தான் ஆசிரியராக வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு இதைப்போல பல்வேறு தீர்மானங்களை இயற்றப்பட்ட இடம் சுயமரியாதை இயக்க மாநாடுகள். இன்றும் நடைமுறை
காண வேண்டிய ஒரு நிலையிலும் அந்த தீர்மானங்கள் இருக்கின்றன. இந்த நூற்றாண்டு விழா நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வந்தார் என்று சொல்லும் பொழுது அந்த காங்கிரஸ் வேற. இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இல்லை. இன்னைக்கு மாதிரி காங்கிரஸ் இருந்திருந்தால் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியே இருக்க மாட்டார். அதனுடைய வரலாறே மாறி இருக்கும். அவர் அன்றைக்கு சுயமரியாதை இயக்க தத்துவ பாதையில் என்னென்ன கொள்கைகளை வடிவமைத்தாரோ அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நடைபெறுகின்ற இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அணியை அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி இளந்தலைவர் அவர்களெல்லாம் மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையாக இந்த தீர்மானங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையிலே இன்றைக்கு காங்கிரஸ் இயக்கம் வளர்ந்திருக்கிறது. உண்மையிலே சுயமரியாதை இயக்கத்துக்கு வெற்றி என்பது இதில் தான் இருக்கிறது. அந்த வகையிலே தொடர்ந்து இந்த கருத்துக்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும். 100 ஆண்டு ஒரு இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றது. அந்த தத்துவத்தை சொன்ன அந்த ஏட்டிற்கு நூற்றாண்டு விழா என்பது அவ்வளவு இலகுவான சமாச்சாரம் இல்லை. அந்த இயக்கத்தை இது நாள் வரையும் கட்டி காத்து வரக்கூடிய காலங்களிலும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியவர் நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். 100 ஆண்டு விழா காணக்கூடிய இந்த நேரத்திலே இது தமிழ்நாடு அளவிலே மட்டும் இந்த கொள்கை இருந்துவிடக்கூடாது, பிற மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டும், இன்னும் சொல்ல வேண்டால் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்று பெரியார் உலகமயமாகிறார் என்ற ஒரு பெயரில் ஏற்கனவே இருந்தாலும் கூட ஒரு திட்டமிட்ட பணியாக உலகளவில் பன்னாட்டு மாநாடுகளை நடத்த வழிகாட்டினார் தமிழர் தலைவர் அவர்கள். அந்த வகையிலே முதல் பன்னாட்டு மாநாடு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோலோன் நகரில் நடைபெற்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட பல தோழர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் பெயரே பெரியார் சுயமரியாதை இயக்க பன்னாட்டு மாநாடு. இந்த இயக்கம் இன்று நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய அந்த இயக்கத்தின் பெயரால் தான் பன்னாட்டு மாநாடே அந்த ஜெர்மன் நகரில் நடைபெற்றது. இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது முதலாவது மாநாடு. இந்த தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் எப்படி எடுத்து செல்லப்படுகிறது, செழிப்பாக எடுத்து செல்லப்படுகிறது, மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலே அவர்களுடைய காலச்சூழல், வாழ்க்கை சூழல், அரசியல் சூழல், சமூக சூழல்களுக்கு ஏற்றவாறு இந்த சுயமரியாதை தத்துவங்கள் எப்படி ஏற்று செல்லப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த இயக்கம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு நிகழ்வு. முதல் மாநாடு ஜெர்மனியில், இரண்டாவது மாநாடு அமெரிக்காவில் உள்ள மேரிலாந்து மாநாடு, பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாடு. அதிலும் கலந்து கொண்ட தோழர்கள் இருக்கிறார்கள். அதை முடித்துவிட்டு நாங்கள் எல்லாம் அமெரிக்காவில் உள்ள முக்கியமான இடங்களை சுற்றி பார்க்க சென்று விட்டோம். ஆனால் தமிழர் தலைவர் அவர்கள் அந்த வாஷிங்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க நூலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நமது தோழர்கள் ஐயாவை அழைத்து அந்த நூலகத்திற்கு சென்றார்கள். அவர்கள் செல்லுகின்ற நேரம் எதிர்பாரா விதமாக அந்த நூலகத்தின் நூலகர் மட்டுமல்ல, அவர் ஒரு அமெரிக்கர், அமெரிக்க அறிஞர், அமெரிக்காவில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர் இருந்திருக்கிறார். அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தோழர்கள் அழைக்கும் பொழுது இப்படி our leader, ஆசிரியர் டாக்டர் கி வீரமணி has come from India. Recently we have convened a self-respect conference at Maryland என்று சொன்ன உடனே அவர் கேட்டுக்கொண்டு இருந்தவர், வாட் இஸ் இஸ் நேம், ஆசிரியர் வீரமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் தெரியுது, அதுனா ஆசிரியர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆசிரியர் அப்படின்றது மாதிரி அவர் கேட்டோடனே, ஆசிரியர் அப்படின்னா எங்கள் தமிழ் மொழியில் வந்து டீச்சர்ன்றது தமிழ் கிடையாது, அந்த பொருளில் சொல்வோம்.
அதே போல் ஏழை நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அந்த ஆசிரியர் என்ற பெயர் இருக்கும் என்று சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நூலக அறிஞர் ஐயாவினுடைய தோற்றத்தையும் பார்த்து வயதையும் பார்த்து, வாட் இஸ் தட், யூ ஆர் அ டீச்சர் அட் திஸ் ஏஜ், வாட் டு யூ டீச், இவ்வளோ வயசில் நீங்கள் டீச்சராக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்ன டீச் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி, என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்றது மாதிரி கேட்டார். அந்த பட்டனை தட்டி விட்டால் வெளியே வர்றது மாதிரி சற்றும் தாமதம் இல்லாமல் ஆசிரியர் அவர்கள் சொன்ன ஒரு முதல் சொல், எஸ், ஐ டீச் செல்ஃப் ரெஸ்பெக்ட். வெளிநாட்டு மண்ணிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் எதை சொல்லிக் கொடுத்து தந்தை பெரியார் அவர்கள் வழியிலே இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கும் எடுத்துக்காட்டாகத்தான் அந்த நிகழ்வு. வேறு எந்த தத்துவத்தையும் சொல்லவில்லை, எந்த பாடத்தையும். அவர் எத்தனையோ பாடம் படிச்சிருக்கலாம், எத்தனையோ பட்டங்கள் வாங்கியிருக்கலாம். சுயமரியாதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியன் நான் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த இயக்கம், சிறப்பு மிகுந்த ஒரு தத்துவம், அதனுடைய நூற்றாண்டு நிகழ்வின் முதல் நிகழ்வு இன்றைய தினம் நடைபெறுகிறது. தோழர் பிரின்ஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எடுத்துச் செல்லப்படும், மக்களிடம் ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக உரையாற்றக்கூடிய நமது தலைவர், தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் நோக்க உரையாற்ற இருக்கின்ற கழகத்தின் துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற செயலவை தலைவரும் பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் தலைவருமான வழக்குரைஞர் வீரமருதீன் அவர்களுக்கும், அவர்களையும் மற்றும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள், பொதுச் செயலாளர் அன்புராஜ், துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், இன்பக்கணி, வழக்கறிஞர் மதிவதனி மற்றும் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்க பல்வேறு முயற்சி எடுத்தும் வருகை தந்துள்ள திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ஐயா ஜெகதீசன் அவர்களுக்கும், தமிழக அரசின் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் இன பழங்குடியினர் வகுப்பு ஆணையத்தின் உறுப்பினர் முனைவர் சுவாமிநாதன் தேவதாஸ் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.